அன்பான தோழமைகளுக்கு வாழ்த்தும் அன்பும். நேற்றும் இன்றுமாக இந்த அரங்கிலே ஒரு மாநிலம் தழுவிய கவிதை பயிலரங்கை ஒன்றை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில குழு முன்னெடுத்திருக்கிறது. இது பயிலரங்கம் என்று நாம் சொன்னாலும் கூட ஒரு அர்த்தத்தில் இது கவிதை சார்ந்த ஒரு உரையாடலாக, ஒரு புரிதலாக இதை நாம் அமைத்திருக்கிறோம். இந்த அரங்கை திட்டமிட்ட நம்முடைய மாநில தலைமை குழு, குறிப்பாக அதனுடைய நம்முடைய அன்புக்குரிய பொதுச் செயலாளர் மருத்துவர் ஆரம், அருமைக்குரிய தலைவர் அண்ணன் கங்கா, பொருளாளர் ரமணி உள்ளிட்ட அந்த மாநில குழுவிற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கவிதையில் விளிம்புகள் பற்றிய சில பகிர்தல்களை நாம் இந்த அரங்கில் வைத்துக் கொள்வோம். முதல்ல ஒரு கவிதையில இருந்தே ஆரம்பிப்போம். சங்க இலக்கியத்துல புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு கவிதை. துடியன், பாணன், பறையன், கடம்பன் என்று இன்னான்கு அல்லது குடியும் இல்லை. குரவே, தளவே, குருந்தே, முல்லை என்று இன்னான்கு அல்லது பூவும் இல்லை. கருங்கால் வருகே, இருங்கதிர் திணையே, சிறுகொடி கொள்ளே, பொறிகிளர் அவரையோடு இன்னான்கு அல்லது உணவும் இல்லை. ஒன்னா தெவ்வர் முன்னின்று விலக்கி ஒளிறு ஏந்து நிற்பின் களிறு எருந்து வீழ்ந்தன கல்லே பரவி நல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே. இது நம்முடைய புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு கவிதை. தமிழில் கவிதையில் விளிம்பு நிலை என்ற ஒரு கருதுகோளை முன்வைத்து நாம் நம்முடைய உரையாடலை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், தமிழில் எழுதப்பட்ட முதல் விளிம்பு நிலை கவிதை இது என்று சொல்லலாம். புறநானூறு என்கிற அந்த தொல்குடி பாணர் மரபில் கவிதைகளில், அதில் இருக்கக்கூடிய தொல்குடி பாணர் மரபு கவிதைகளில் அந்த பாண் மரபு என்கிற ஒரு ஆதி தமிழ் கவி மரபு மையத்தில் இருந்து விளிம்பை நோக்கி நகர்த்தப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் இங்கே வாசித்த இந்த கவிதை சொல்கிறது. ஆதியிலே தமிழ் சமூகத்துக்குள் எந்த குடிகள் மையத்தில் இருந்தன அல்லது நடைமுறையில் இருந்தன? எத்தகைய பூக்கள் நம்முடைய சமூகத்தில் கொண்டாடப்பட்டன? எப்படிப்பட்ட வழிபாடு தமிழ் சமூகத்தில் தொன்மையாக இருந்தது என்று இந்த கவிதை பேசுகிறது. இந்த கவிதை இப்படி பேசுகிறது என்று சொன்னால், அந்த கவிஞன் தன்னை மீறி அல்லது தான் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தை மீறி சமூகம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் போது அந்த ஆதிக்கவிஞன் விளிம்புக்கு மாற்றப்படுகிறான். இதே புறநானூற்றிலே ஒரு கவிதை வருகிறது. காணாது இந்த பரிசிலை பெற யான் ஒரு வாணிக பரிசீலன் அல்லேன் என்று ஒரு கவிதை இருக்கிறது. ஒரு புலவன் அரசனை நோக்கி போகிறான். அரசன் அந்த புலவனை பார்க்கவில்லை. தன்னுடைய பணியாளை வைத்து அவனுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறான். அந்த பரிசை புலவன் வாங்க மறுக்கிறான். வாங்க மறுத்தது பிரச்சனை இல்லை. அவன் சொல்றான், நீ பார்க்காமல் எனக்கு தந்த இந்த பரிசை பெறுவதற்கு நான் ஒரு வாணிக பரிசீலன் அல்ல அப்படின்னு சொல்றான். இதை பார்க்கும் போது நாம் இது ஒரு புலவர் மரபு, கவிஞருடைய திறமை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நாம் நுட்பமாக பார்த்தால், பாண் மரபில் தலைவன் இருப்பான், சிற்றரசன் இருப்பான், இல்லாமல் இருப்பான். அங்கே ஒரு கொண்டாட்டம் நடக்கும். அந்த மரபை புலவர் மரபு என்கிற ஒரு அறிவு மரபு நிராகரிக்கிறது. புலவர் மரபு தமிழ் கவிதையினுடைய மையத்திற்கு வரும்போது பாண் மரபு விளிம்புக்கு செல்கிறது. இப்படித்தான் ஒரு மையம் விளிம்பு என்கிற ஒரு கருத்தாக்கம் உருவாகிறது. சங்க இலக்கியத்தில் நாம் இந்த தடயங்களை நாம் பார்க்கும் போது ஒரு கேள்வி வருகிறது. சங்க இலக்கியத்துக்குள் இந்த மையம் விளிம்பு என்கிற இந்த ஓர்மை அப்படியே இருந்ததா என்று சொன்னால் அப்படி இல்லை. மையம் விளிம்பு என்கிற இந்த கருத்தாக்கமே 20ஆம் நூற்றாண்டினுடைய பின் 50களில் இருந்து உருவாகிறது. அதற்கு முன்னால் இந்த மையம் விளிம்பு என்கிறது இல்லை. அதற்கு முன்னால் எல்லா உலகம் முழுவதும்
ஒரு விடுதலையை மையப்படுத்திய தொழில் புரட்சியை மையப்படுத்திய சமூக மாற்றங்கள் நாடுகள்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே ஒரு மையத்தை நோக்கி நகர்ந்தது. நாடு, தேசியம், அரசு, தொழில், ஒற்றுமை என்கிற குரல்கள் மேலெழும்பி வந்து இந்த பெருங்குறைகளுக்குள் சாதாரண எளிய மக்கள் அவருடைய வாழ்க்கை விளிம்புக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு சமூகத்தினுடைய வரலாறு என்பதே பெருங்கதையாடல் வரலாறாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. அடிப்படையில் இந்த விளிம்பு நிலை என்கிற இந்த கருதுகோள், இந்த கருத்தாக்கம் எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால், இந்த விளிம்பு நிலை என்கிற கருத்தாக்கம் வரலாற்று புலத்தில் இருந்துதான் இது உருவாகிறது. ஏன்னா வரலாறு என்பதை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், மன்னர்களின் வரலாறாக நாம் புரிந்திருக்கிறோம், தலைவர்களின் வரலாறாக புரிந்திருக்கிறோம், அரசர்கள் பேரரசருடைய வரலாறாக புரிந்திருக்கிறோம். நாம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி அவ்வளவு சாகித்து பேசுகிறோம். உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான கோயில். தஞ்சை பெரிய கோயிலை நாம் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நாம் யாரை பேசுகிறோம்? ராஜராஜ சோழன் என்கிற அந்த பெருமன்னனை பேசுகிறோம். அந்த கோயிலுக்கு வரைபடம் வரைந்தவன், அந்த கோயிலுடைய இவ்வளவு பிரம்மாண்ட கற்களை மேலே கொண்டு சென்ற அந்த உழைப்பு, அதில் ஏற்பட்ட வியர்வை, சிந்திய வியர்வை, இவைகள் பற்றி இந்த வரலாற்றுக்குள் எந்த குறிப்புகளும் இல்லை. இந்த வரலாற்று குறிப்புகளில் இவர்கள் காணாமல் போகிறார்கள். கரிகாலன் கட்டிய கல்லணையை நாம் அவ்வளவு வியந்து பேசுகிறோம். அந்த கரிகாலன் கட்டிய கல்லணையினுடைய அந்த தொழில்நுட்ப கலைஞன் யார்? அந்த திட்டத்தை கிட்டிய அந்த பொறியாளன் யார்? அதற்கு உழைப்பை செலுத்திய கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்புகள் எவருடையது? நம்முடைய வரலாற்றில் இல்லை. நாம் இந்திய தேசிய வரலாற்றை நாம் பேசும்போது, விடுதலை போராட்ட வரலாற்றை பேசும்போது காந்தியை மையப்படுத்தி பேசுகிறோம், திலகரை மையப்படுத்தி பேசுகிறோம், அம்பேத்கரை மையப்படுத்தி பேசுகிறோம், சுபாஷ் சந்திர போஸை மையப்படுத்தி பேசுகிறோம். ஆனால் நம்முடைய கிராமத்தில் இருந்து ஏதோ ஒரு பாட்டி அல்ல ஏதோ ஒரு பெண்மணி ஊரான் தோட்டத்திலே ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா என்று நாட்டார் பாடல் பாடினாலே அவளுக்கு அந்த வரலாற்று என்ன இடம்? எனவே வரலாற்றை மக்களில் இருந்து எழுத ஆரம்பிக்கும் போதுதான் இந்த விளிம்பு நிலை என்கிற இந்த கருத்தாக்கம் மேலே வருகிறது. விளிம்பு நிலை என்கிற சொல்லுக்கு வரலாற்றுக்குள் மிக முக்கியமான இடம் இருக்கிறது. இந்த விளிம்பு நிலை வரலாற்றில் எழுதப்பட்ட ஆவணங்கள் அல்ல, பொறுத்து வைக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் அல்ல, எளிய மக்களுடைய நாட்டார் கதைகள், எளிய மக்களுடைய பழமொழிகள், எளிய மக்களுடைய விடுகதைகள், இவைதான் விளிம்பு நிலையுடைய முக்கியம். ஏனென்றால் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் அரசர்களால் அல்லது பெரும் இலச்சுவாந்தார்களால் எழுதப்பட்டிருக்கும். பொறிக்கப்பட்ட ஆவணங்கள் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும். அங்கே எளிய மக்களின் உண்மை நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு தெரியும், சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு பிரச்சனை திருப்பரங்குன்றம் பிரச்சனை. அது சர்வே கல்லா அல்ல தீபத்தூணா என்று நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த திருப்பரங்குன்றம் மையத்திலே மக்களிடம் ஒரு வழக்காறு இருக்கிறது. அது இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு இன்னொரு முகமாக மாறுகிறது. திருமலை ஐயன் திருப்பரங்குன்றத்தை திருப்பி வைத்தார். இது அந்த திருப்பரங்குன்றம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வழக்காறு. யார் அந்த திருமலை ஐயன்? அவன் ஏன் திருப்பரங்குன்றத்தை திருப்பி வைத்தான்? அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் இந்த வாய்மொழி வழக்காறுகளுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே மையம் விளிம்பு என்கிற இந்த விஷயம் வரும்போது மையம் உயர்வானது, மையம் அதிகாரத்தோடு உடையது, மையம் ஆதிக்கம் செலுத்துவது என்று மையம் சென்டர் வருது. இந்த மையத்திற்கு வெளியே கொஞ்சம் பேர் வருகிறார்கள். அவர்கள் விளிம்பாக, மற்றமைகளாக, அதிகாரமற்றவர்களாக, அதிகாரம் செலுத்தப்படுபவர்களாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த மையம் விளிம்பு என்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஃபூகோ தான் ஒரு இடத்திலே அவர் அதிகாரத்தை பேசுவார். மையம் எப்போதுமே அதிகாரம் செலுத்துகிறது. மையம் என்று ஒன்று வரும்போது அது உயர்வை பேசுகிறது, இன்னொரு புறத்திலே தாழ்வை பேசுகிறது. அது கருப்பை ஒரு மாதிரியாக பார்க்கிறது, வெளுப்பை ஒரு மாதிரி. நம்முடைய உடம்புக்குள் நாம் மையத்தையும் விளிம்பையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அர்த்தத்தில் நம்முடைய உடம்பே மையமாகவும் இருக்கிறது, நம்முடைய உடம்பே விளிம்பாகவும் இருக்கிறது. ரொம்ப எளிமை. இது நம்முடைய கை, இதுவும் நம்முடைய கரங்கள் தான். இது வலதுகரம், இது இடதுகரம். வலதுகரத்தை பற்றிய நம்முடைய மதிப்பீடு
நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், நாம் நம்முடைய குழந்தை அந்த விருந்தினருக்கு தேநீர் கொடுக்கிறது. இடது கையால் அந்த தேநீரை கொடுக்கும் போது அந்த விருந்தினர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்? ரெண்டு நம்முடைய கரம் தானே. நம்முடைய கவிஞர் தயாளனுடைய ஒரு பழைய கவிதை இடக்கை மாடன் என்கிற ஒரு புகழ்பெற்ற கவிதை. எனவே நம்முடைய உடம்புக்குள்ளே நாம் மையத்தையும் விளிம்பையும் வைத்துக் கொண்டு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த மையம் விளிம்பு என்பது மிக முக்கியமான விஷயம். மையம் என்ன நினைக்கிறது? வெண்மை உயர்வானது, கருப்பு தாழ்வானது. சேரனுடைய ஒரு கவிதை உண்டு. புலம்பெயர்ந்து பிரெஞ்சு நாட்டில் வாழக்கூடிய அந்த குடும்பம், பிரெஞ்சு நாட்டுக்குள்ள அந்த கருப்பு வெளுப்பு எப்படி ஆபரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பள்ளிக்கூட குழந்தையினுடைய குரலாக சேரன் எழுதியிருப்பார். உன்னை தொட்டால் கருப்பு ஒட்டிக்குமா, அம்மா சொன்னாள் தொட்டு பார்க்கவா. ஒரு பள்ளிக்கூட குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய தன்னுடைய குழந்தையிடம் ஒரு வெள்ளை சமூகத்தினுடைய ஒரு தாய் சொல்லி விடுகிறாள், அந்த கருப்பான நிறத்தினுடைய குழந்தைகள் உன்னை தொடுவாங்க, அவ கூட பழகாத, அவ தொட்டா அவ கருப்பு உன் மேல ஊட்டிக்கிடும். சேரன் எழுதுகிறார் கொஞ்சம் இங்க கருப்பு தாழ்ந்தது வெள்ளை உயர்ந்தது என்கிறது மையம் விளிம்பாக மாறுகிறது, அழகு அழகின்மையாக மாறுகிறது. எனவே இந்த சமூகத்துக்குள் மையம் விளிம்பு என்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு தொடராக இருக்கிறது. எல்லா இடத்திலும் மையமும் விளிம்பமும் ஒன்று போலும் இல்லை, அதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். நீங்கள் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம வந்தாச்சுன்னா இங்கே இந்து அப்படிங்கிற அந்த சமயம் மைய சமயமாகிறது, இஸ்லாம் அல்லது கிறிஸ்தவம் அப்படிங்கிறது விளிம்பு நிலை சமயமாகிறது. இதே நீங்க பாகிஸ்தானுக்கு போகும்போது பாகிஸ்தானுக்குள் இஸ்லாம் அப்படிங்கிற சமயம் மையத்தினுடைய சமயமாகிறது. எனவே மையம் விளிம்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மையம் விளிம்பு என்கிற இந்த கருத்தாக்கத்திற்கு நீங்க 3 பேரை நீங்கள் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து படியுங்கள். ஒன்று ரணஜித் குஹா, இன்னொன்னு காயத்ரி ஸ்பைவார், அப்புறம் இவங்க இருக்காங்க நம்ம எட்வர்ட் சையத். இவங்க எல்லாம் நாம் படிக்க வேண்டிய, அவர்கள்லாம் அந்த உலகத்துக்குள் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதல் ஆசான்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த மையம் விளிம்பு என்பது பல்வேறு நிலைகளில் பல்வேறு விஷயங்களில் காயத்ரி ஸ்பைவாக் ஒரு கேள்வி கேட்பாங்க. சபால்டன் அப்படிங்கறத நம்ம விளிம்புக்கு ஆங்கிலத்துல சொல்றோம். அடித்தள மக்கள் பேச முடியுமா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. அடித்தள மக்கள் பேச முடியுமா என்ற கேள்வியை காயத்ரி ஸ்பிவாக் பேசுகிறார். ஃபனான் இன்னும் கொஞ்சம் ஃபனானுடைய நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஃபனான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசுவார். அவர் சொல்லக்கூடிய செய்தியே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இந்த உலகத்தில் இதுவரை பெண் பிறக்கவில்லை என்பார். இந்த உலகத்தில் இதுவரை பெண் பிறக்கவில்லை என்று சொன்னால் பெண்ணை இல்லை என்பது அல்ல. பெண் ஆணினுடைய கருத்து நிலையில் வாழ்கிறாள், ஆணினுடைய மொழியில் வாழ்கிறாள், ஆணினுடைய வாழ்வியல் சட்டகத்துக்குள் அவள் வாழ்கிறாள். எனவே சுயமாக ஒரு பெண் இல்லை என்பது ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக ஃபனான் பேசுவார். எனவே இந்த மையம் விளிம்பு என்பது இன்றைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. வரலாற்று ரீதியாக ஆரம்பிக்கப்பட்ட அல்லது புரிந்து கொள்ளப்பட்ட இந்த விளிம்புகளை என்கிற கருத்தாக்கம் நம்முடைய இலக்கிய மரபுக்குள், நம்முடைய இலக்கிய தளத்துக்குள் எப்படி அது சாத்தியப்பட்டிருக்கிறது? இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய பின் 50களில் உருவான அல்லது நவீனம் தாண்டிய கவிதைகள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த கவிதை மரபுக்குள் உலக தழுவிய அளவில் இந்த மையம் விளிம்பு என்பது எப்படி இருக்கிறது? நீங்க பழந்தமிழ் இலக்கியத்திற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இலக்கியத்திற்குள்ளும் காணப்படக்கூடிய இந்த விளிம்பு மையம் என்பது சில சிக்கல் உண்டு. நீங்க பழந்தமிழ் இலக்கியத்திற்குள்ள நம்ம போயாச்சுன்னா இப்ப வள்ளுவருடைய ஒரு பாடலை எடுத்துக்கொள்வோம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் கிட்டத்தட்ட அவர் என்னது சாதி என்கிற ஒரு கட்டமைப்புக்குள் மனிதர்களை மையமாகவும் விளிம்பாகவும், உயர்ந்த சாதி என்று மையமாகவும் தாழ்ந்த சாதி என்று விளிம்பாகவும் மாற்றக்கூடிய இந்த மரபுக்கு எதிராக வள்ளுவர் ஒரு குரலை வைக்கிறார், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. ஆனால் அதே வள்ளுவர் தான் தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்று மையத்தில் இருந்து ஒதுக்கி பெண்ணை வைக்கிறார். மையத்தில் இருந்து விளிம்பை நோக்கி பெண்ணை வைக்கக்கூடிய அதே வள்ளுவரிடம்தான் பொறுப்பெண்டீர் பொய்மை மயக்கம் என்று பரத்தையர் பற்றிய பார்வை வருகிறது. நீங்க பழைய தமிழ் இலக்கியங்களுக்குள் இந்த மையம் விளிம்பு என்பது ஒரே படைப்புக்குள் பல்வேறு வகையாக மாறிக்கொண்டிருக்கும். ஆனா
பின் நவீன கவிதைகள் அல்லது 80களுக்கு பிறகாக எழுதப்பட்ட கவிதைகளில் விளிம்பு என்கிற இந்த கருத்தாக்கம் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த விளிம்போடு நாம் பேச வேண்டிய இன்னொரு விஷயம், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் அந்நியமாதல் அப்படிங்கிற விஷயம். அந்நியமாதல் இந்த விளிம்பு வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அந்நியமாதல் ஒவ்வொரு நிலையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அந்நியமாதல் ஒவ்வொரு சூழலுக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு இடத்தில் சிறுபான்மையனாக என்னை கருதும் போது நான் அங்கே அந்நியமாகிறேன். நான் ஒரு இடத்தில் ஒரு சாதியோடு என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது எனக்கு அங்கே ஒரு அந்நியமாதல், தலித்தாக இருக்கும் போது அங்கே ஒரு அந்நியமாதல் நடக்கிறது. நான் ஒரு இடத்தில் பெண்ணாக இருக்கும் போது அங்கே ஒரு அந்நியமாதல் நடக்கிறது. நான் ஒரு இடத்தில் 3ஆம் பாலினமாக இருக்கும் போது அங்கும் ஒரு அந்நியமாதல் என்பது இன்றைய பின்னவீன விளிம்பு நிலை கவிதைகளுடைய மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்ப இந்த பின்புலத்தில் தான் தமிழ் சூழலுக்குள் நாம் இந்த கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு, விளிம்பு நிலை என்கிற கருத்தாக்கம் எப்படி தமிழ் கவிதைக்குள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் சில கவிதைகளை நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சில பார்வைகளை படைப்பின் வழியாக எப்படி அர்த்தப்படுத்திக் கொள்வது என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இப்போ நம்ம தெரியும், பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். பெண்ணினுடைய இந்த நிலை என்பது சமூக அமைப்புக்குள்ள எப்படி எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய மையம் விளிம்பு அப்படிங்கிற இந்த கருத்தாக்கத்துக்குள் நின்று கொண்டு நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். ஒரு பழைய மரபு பெண் மீதான ஒடுக்குமுறை அப்படிங்கிறது, விளிம்பில் ஒடுக்குமுறை அப்படிங்கிறத நான் அந்த பாரிமொழிகளுடைய பாடல்ல இருந்து நாம் தமிழ் மரபுக்குள்ள நான் எடுக்கிறேன். பாரியினுடைய பரம்பு மலையை மூவேந்தர்கள் முற்றுகையிடுகிறார்கள். மிகச் செழிப்பான மலை. ஆனால் அவர்கள் மலையை கேட்டு பாரியினுடைய மலையை முற்றுகையிடவில்லை. அவர்கள் கேட்டது பாரி மகளிரை மனமுடித்து கேட்டுதான் முற்றுகையிட்டார்கள். முற்றுகை போரில் பாரி போர்க்கடித்து கொல்லப்படுகிறான். பாரியின் உற்ற நண்பர் கபிலர் அந்த பாரி மகளிரை அழைத்துக் கொண்டு ஊர் ஊராக அலைகிறார். எல்லா மன்னர்களிடம் கேட்கிறார், இவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். தமிழ் கவிதை மரபுள் பெண்ணுக்கான முதல் விளிம்பு நிலை குரல் அது. அச்சை திங்கள் அவ்வன் நிலவில் என்று சொல்லக்கூடிய இந்த கவிதையில் இருந்துதான் தமிழ் கவிதையினுடைய இந்த விளிம்பின் குரல் பதிவாகிறது. எந்தையும் நிலர் இற்றை திங்கள் இவன் நிலர். இதனுடைய இன்னொரு நிலை எதிர்நிலையில் இருந்து அதிகாரமாக அது மாறுகிறது. குறுந்தொகையின் பாடல் வினையே ஆடவர்க்கு உயிரே, மனையுறை மகளிருக்கு ஆடவர். சமூகத்தை எப்படி எந்த மைய விளிம்பாக ஆரம்ப காலத்திலிருந்து அது பார்த்துக் கொண்டிருக்கிறது. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று தொல்காப்பியன் சொல்லும் போது அங்கே விளிம்பில் பெண் போய் சேர்ந்து இருக்கிறார். நீண்ட நெடுங்காலமாக இந்த விளிம்பில் இருந்த பெண்ணை குறித்த பதிவுகளை தமிழ் சமூகத்துக்குள் ஆண்கள் தான் எழுதி கொண்டு வந்தார்கள். ஆண்களால் தான் அது எழுதப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் நாம் பாரதியில் இருந்து நாம் அதை பார்க்கிறோம். பாரதிதாசனிடம் இருந்து நாம் அதை பார்க்கிறோம். கவிதை மரபுக்குள் நீங்கள் வானம்பாடி மரபு, இன்குலாபி எல்லாரும் நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு ஆண் குரலும் தொழிற்பட்டுக் கொண்டே இருந்தது. நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று சொல்லும் போது அவனை அறியாமல், பாரதியை அறியாமல் அவன் பெண்ணை விளிம்புக்கு நோக்கி நகர்த்தி விடுகிறான். கோரிக்கையற்றி கிடக்குதென்னே இங்கு வேரில் படுத்தப்படா என்று பாரதிதாசன் பாடும்போது அவரை அறியாமல் பெண் ஒரு நுகர்வாக மாறுகிறார். இந்த மரபிலிருந்து மாறி 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 வந்து 80களுக்கு பிறகு தமிழ் கவிதை மரபில் பெண்ணின் குரலாக இந்த விளிம்பு நிலை குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. விஜயலட்சுமியினுடைய ஒரு கவிதை பெருவழி பெண் அப்படிங்கிற அந்த தொகுப்பில் இருக்கு. அரவணைக்கும் குடும்பம் உனக்கென்ன குறை, கொடுத்து வைத்தவள் செவி நிறைய வார்த்தைகளால் மனம் வழிய வலம் வருகிறேன். பணிகளோடு விரியும் பகலிலும் இரவின் நீட்சியிலும் தேடி தீர்க்கிறேன் எனக்கான தனிமையை.
விஜயலட்சுமியினுடைய ஒரு கவிதை. இந்த பெண் கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். பெண் ஒரு பூந்த இடத்துல வாழ போன இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாள். ஆனால் அவளுக்கென்று ஒரு சுயம், அவளுக்கான ஒரு தனிமையின் நேரம், இதை அவள் பறிகொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த பறிகொடுத்து விட்டோம் என்கிற இந்த உணர்வுதான் ஒரு பெண்ணினுடைய விளிம்பினுடைய குரலாக இருக்கிறது. சல்மாவினுடைய இன்னொரு கவிதையை நாம் பார்ப்போம். முற்றிலுமாக தன் அடையாளம் இழந்து நொறுங்கி கிடக்கிறது முன்பு நான் இருந்த என் பூர்வீக வீடு. முன்பு நான் இருந்த என் பூர்வீக வீடு என்பது, இந்த பூர்வீக வீடு எது? அவள் பிறந்த வீடா, அல்லது அவள் தன்னுடைய சொந்த மனசுக்குள் ஒரு வீட்டை கட்டி இருந்தாளே அந்த வீடா? அப்ப இந்த விளிம்பாக மாற்றப்பட்ட ஒரு கவிதையினுடைய வெவ்வேறு குரல்களை நாம் பார்க்கிறோம். பெண்ணிற்கென்று மொழி இல்லை. நாம் ஆண்மொழியிலேயே இந்த சமூகம் நம்மை பேச பயிற்றுவித்திருக்கிறது. நம்மிடம் ஒரு 100 கெட்ட வார்த்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் 99 கெட்ட வார்த்தைகள் பெண்களை மையப்படுத்தி தான் இருக்கிறது. நாம் கடவுளை ஆணாக நாம் கற்பிதம் செய்து கொண்டிருக்கிறோம். கனிமொழியினுடைய ஒரு கவிதை, எமக்கென்று சொற்கள் இல்லை, மொழி எம்மை இணைத்துக் கொள்வதும் இல்லை, உமது கதைகளில் யாம் இல்லை, எமக்கென்று சரித்திரம் இல்லை, நீங்கள் கற்றுத்தந்ததே நான், வார்த்து தந்ததே நிஜம், எனக்கென்று கண்களோ செவிகளோ கால்களோ இல்லை, அவ்வப்போது நீ இரவலாய் தருவதை தவிர. ஒரு சமூக அமைப்புக்குள் பெண் மையத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலம் காலமாக ஓரங்கட்டப்பட்ட ஒரு பெண்ணினுடைய விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண்ணினுடைய குரலை இங்கே கவிதைகளுக்குள் நாம் பார்க்கிறோம். தமிழ் கவிதை மரபுக்குள் நாம் விளிம்பை இப்படித்தான் நாம் கட்டமைத்து எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த கவிதை மரபுக்குள்ள பெண் தனக்கான ஒரு சுயத்தை தேட ஆரம்பிக்கும் போது அது சுயராயினுடைய குரலில் இன்னொரு கவிதையாய் வருகிறது. மயிர்கள் சிறைக்காத என் நிர்வாணம் அழிக்கப்படாத காடுகளை போல கம்பீரம் வீசுகிறது என்கிறார். முதல் கவிதையில் கனிமொழி, அங்கூர் கவிதையில் கனிமொழி எமக்கென்று சொற்கள் இல்லை என்கிறார். இங்கே சுந்தராணி சொற்களை கண்டெடுக்கும் போது அது ஒரு மயில் சிறைக்காத நிர்வாணம் காடுகள் விருந்து கவிதைக்குள் இருக்கிறது. இது விளிம்பினுடைய ஒரு பகுதி. நீங்கள் விளிம்பினுடைய இன்னொரு பகுதியாக கழிந்த 20-25 ஆண்டுகளில் தமிழ் கவிதைக்குள் சேர்ந்தது ஈழத்திலிருந்து புலம்பெயர் கவிதை. மிக முக்கியமான ஒரு பகுதி விளிம்பினுடைய வாழ்க்கை. அந்த புலம்பெயர் வாழ்க்கை ஈழத்தினுடைய அந்த விடுதலை போராட்டத்தில் துரத்தி அடிக்கப்பட்ட அந்த வலியை வெவ்வேறு கவிதைகள் பழிக்கின்றன. நம்முடைய புகழ்பெற்ற ஜெயபாஸ்கரனுடைய கவிதை, யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதில் தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்க்பர்ட்டில், ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ வழிதவறிய அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல, என்ன நம் குடும்பங்கள், காற்றில் விதிக்குரங்கி கிழித்துறையும் பஞ்சி தலையணையா, பாட்டனார் பண்படுத்தி பழுமரங்கள் நாட்டி வைத்த தோப்பை அழிய விட்டு தொலைதேசம் வந்தவன் நான், என்னுடைய பேரனுக்காய் எவன் வைப்பான் பரப்பு. ஒரு முதல் நிலையில் ஈழத்தினுடைய அந்த போர் சூழலில் சிதறடிக்கப்பட்ட ஒரு தமிழ் குடும்பத்தினுடைய வரியாக இது விரிகிறது. வெவ்வேறு இடங்கள் இந்த வரி. சரி, புலம்பெயர்ந்து போனார்கள். புலம்பெயர்ந்து போகும்போது என்ன நடக்கிறது? திருநாவுக்கரசனுடைய ஒரு கவிதையை பாருங்கள். கோர பனிக்குளிரில் உதடுகள் வெடித்து உதிரம் சொட்ட உறக்கமிழந்த அந்த இரவில் ஸ்ரேலிங் பவுண்டுகளை எண்ணுகிற போது உனது நினைவுகள் என்னை ஓலமிட்டு அழவைக்கும். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்போ எனக்கு 12 வயதிருக்கும். நம் வீட்டு முண்டலிலே நான் தடுக்கி விழுந்து என் உதட்டின் மெலிதான கீறலுக்கே நீ ஓ என்று அழுதாயே, இங்கே எனக்காய் அழுவதற்கு யார் இருக்கார்? இந்த ஐரோப்பிய நாட்டில் அகதியாய் வெந்து போகிறது மனது. எப்போது என் நாட்டில், எப்போது என் வீட்டில், எப்போது உண்மடி. ஒரு புலம்பெயர் விளிம்புகளை ஆக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய வெவ்வேறு வழிகளை இங்கே கவிதைகள் தருகிறது.
இந்த வழிகளை எப்படி அவர்கள் புறக்கப்பட்டார்கள் என்பதை ரஷ்மி இன்னொரு கவிதையிலே குறிப்பிடுகிறார். வாழ்ந்த அழகின் அடையாளங்கள் அறவே அற தெருவிரட்ட பேர்ந்தனர் மக்கள், சாறை சாரியாய் கால்கள் வெளியேறின, பிள்ளைகளால் பிடுங்கி எறியப்பட்ட பொம்மைகளுக்காக அழ முடிந்தது, பெரியவர்கள் பெயர்த்தெடுக்கப்பட்ட வாழ்வுக்காக. புலம்பெயர் அகதியினுடைய வாழ்வு என்பது ஒரு அர்த்தத்தில் இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் இதே வழியை இன்றைக்கு நீங்கள் பாலஸ்தீனத்துக்குள் கொண்டு செல்ல முடியும். இதே வழியை நாம் இன்று சிரியாவுக்குள் கடத்தி பார்க்க முடியும். எனவே இந்த வழி என்பது உலக தழுவிய ஒரு விளிம்பு நிலையினுடைய வேறொரு வழியாக மாறுகிறது. இந்த சமூக அமைப்புக்குள்ள, இந்த சிக்கலுக்குள்ள மிக முக்கியமாக ஒரு ஆண்டாண்டு காலமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது சாதி சார்ந்த விளிம்பு நிலை வாழ்க்கை. சாதி இந்த சமூகத்துக்குள் தொடர்ந்து தொலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சாதியின் பெயரால் ஒரு சமூக அமைப்பு ஒடுக்கப்படுதல் என்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒடுக்குதல் என்பது ஒரு ஆண்டாண்டு காலமாக ஒரு ஒடுக்குதல். சங்க இலக்கியத்திற்குள் வேற்றுமையை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் அவன் கண் மேற்கால் படுமை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு கல்வி அப்படி இல்லை. நமக்கு நான்கு நேரி தந்த அனுபவங்கள் அதைத்தான் சொல்கின்றன. கல்வியினால் இந்த சமூகத்துக்குள் சாதி மாறிவிடும் என்று நாம் நம்பினோம். ஆனால் அது இல்லை. கல்வியை இன்றைக்கு சிக்கலான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு வழி எப்படி இருந்தது என்பதை சூரியராணி, தலித் என்பதனுடைய வழி எப்படி இருந்தது என்பதை சூரியராணி தன்னுடைய கவிதையிலே சொல்வார். செத்துப்போன மாட்டை தோலுரிக்கும் போது காகம் விரட்டுது, வெகு நேரம் நின்று வாங்கிய ஊர் சோற்றை தின்றுவிட்டு சுடுசோரென பெருமை கொள்வேன், தப்பட்டை மாட்டிய அப்பா தெருவில் எதிர்படும் போது முகம் மறைத்து கடந்து விடுவேன், அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன், தோழிகளற்ற பின்வரிசையில் இருந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன், இப்போது யாரேனும் கேட்க நேர்ந்தால் பழிச்சென்று சொல்லி விடுகிறேன் பரட்சி. இங்க ஒரு ஆண்டாண்டு காலமாக சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய வலி, ஒரு சமூகத்தினுடைய சிக்கல், ஒரு சமூகத்தினுடைய வெவ்வேறு பண்பாட்டு கூறுகள், இவை எல்லாமே இன்றைக்கு கவிதைக்குள் விளிம்பு நிலை குரலாக மாறி மாறி ஒலிக்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கிறோம். இந்த விளிம்பு நிலை வாழ்க்கையை வைக்கும் போது என்ன ஒரு கேள்வி வருகிறதுனா, இதற்குரிய அழகியல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த விளிம்பு நிலை கவிதைகளுக்குள் ஒரு என்ன சொல்லலாம், அது ரத்தமும் சடையுமாக அந்த கவிதைகள் புத்தகங்களுக்குள் இருக்கின்றன. நாம் இதுவரை வரையறுத்து வைத்திருந்த கவிதைக்கான எல்லா அழகியல்களையும் இந்த கவிதைகள் உடைத்து போடுகின்றன. நேற்று வரை நாம் கவிதைக்குள் இதெல்லாம் வருமா என்று சிக்கலாக இருந்த போது இல்லை, இவற்றையும் கவிதையாக்கு என்று தலித் கவிதைகள் இன்னொரு அழகியலை முன்வைக்கின்றன. மதிவண்ணனுடைய கவிதையினுடைய ஒரு வரி எப்படி ஒரே முச்சத்தில் நான் முல்லையையும் பன்றியையும் சேர்த்து வளர்ப்பது, இது இந்த தலித் கவிதையினுடைய அழகியலாக வரும்போது இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த அழகியலை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு தலித்தாக மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கலியமூர்த்தியினுடைய ஒரு கவிதை, ஆமாங்கடா ஆமா, அரசியல் கவிதைதான், அப்படித்தான் எழுதுவோம், நுட்பம் இல்லை, ஆழம் இல்லை, கவித்துவம் இல்லை, சொற்சிக்கனம் இல்லை, வெங்காயம் இல்லை, எத்தனை இல்லைகள் நீ சொன்னாலும் கவலை இல்லை, உனக்காக இல்லை இந்த கவிதை, பவளமல்லி மனம் கமழும் கொல்லையை, துளசி மாடம் ஒளியமர்த்தும் புனிதத்தை, நீ எழுதி நிரூபி உன் அமீனத்துவத்தை, கண்ணில் மைகொண்டு வலி எழுதும் போது அழகியல் அல்ல, கண்ணீரில் மைகொண்டு வலி எழுதும் போது அழகியல் அல்ல, அரசியல் தான் கொதிக்கும், தீப்பற்றி எங்கள் சொற்கள் எரிகையிலே சாம்பலாய் உதிரும் உங்கள் சாகச அழகியல். விளிம்பினுடைய அழகியல் இதுவரையிலும் மையத்தில் இருந்து பேசப்பட்ட அழகியலில் இருந்து வேறுபட்ட அழகியல். விளிம்பினுடைய அழகியல் இதுவரையிலும் மையம் கவனிக்கப்படாத அது அழகியல் என்று நிராகரித்த ஒரு அழகியல். விளிம்பினுடைய கவிதைகள் இதுவரையிலும் மையத்தால் பேசப்படாத வாழ்வினுடைய கவிதைகள். நம்முடைய பசுமையாயினுடைய ஒரு கவிதை உண்டு, அந்த கவிதையை சரியாக ஞாபகம் இல்லை. அவர் ஒரு சூரிய மறைவை கன்னியாகுமரியில் உட்கார்ந்து
பார்த்து கொண்டிருப்பார். அப்போது ஒரு குதிரை எதிரை போனதாக ஏதோ ஒரு அந்த கவிதை. மையம் என்பது இந்த மற்றமைகளை பற்றி எப்போதுமே கவலைப்பட்டது கிடையாது. மையத்தினுடைய பார்வையில் அவை மட்டுமே இருக்கின்றன, மற்றமைகள் அங்கே ஒரு பொருட்டல்ல. விளிம்பு என்பது மற்றமைகளுக்கான ஒரு இடம், மற்றமைகளுக்கான ஒரு வாழ்வு, மற்றமைகளுக்கான ஒரு இருப்பு, மற்றமைகளுடைய பண்பாட்டுக்கான ஒரு இடம். எனவே இந்த விளிம்பு வாழ்க்கையினுடைய கவிதைகள் என்பவை நம் சமூகத்தினுடைய இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய பின் 50களில் உருவாகி இன்று வரையிலும் நாம் வந்திருக்கிறோம். இந்த விளிம்பு வாழ்க்கையில் தலித் கதைகளை நாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி எனக்கு திரும்ப திரும்ப எழுகிறது. இந்த ஒரு 20 ஆண்டுகளில் தமிழில் நோஸ்டாலஜி சார்ந்த கவிதைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. இழந்து போன கிராமத்தை, இழந்து போன குளத்தை, இழந்து போன தெருவினுடைய அழகை, நம் பண்பாட்டினுடைய கிராமத்தினுடைய வெவ்வேறு அழகியலை இன்றைக்கு கவிஞர்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் ஒரு தலித் கவிதைக்குள் அவனுடைய சொந்த கிராமம் இவ்வளவு கொண்டாடப்படவில்லை? ஒரு கேள்வி. நீங்கள் எந்த தலித் கவிதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவன் நோஸ்டாலஜி எழுத மாட்டான், எழுத்தில்லை. ஏன் இல்லை என்பது இதுதான் மிக அடிப்படையான கேள்வி. ஏனென்றால் அவனுக்கு சொல்லும்படி கிராமம் இல்லை. நாம் ஊரையே கிராமம் சேரி என்று இரண்டாக பிரித்து வைத்திருந்த ஒரு ஆண்டாண்டு ஒடுக்குமுறையில் அவன் அந்த சேரியை கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது? அவன் வயல் அழிந்து போவதை பற்றி கவலை கொள்வதற்கு அவனிடம் என்ன இருக்கிறது? அந்த கிராமத்தினுடைய அந்த இயற்கை சிதறமாவதற்கு என்ன? அந்த அழகை கொண்டு அந்த கிராமத்தில் நாம் என்னதெல்லாம் பெரிது என்று நாம் கொண்டாடுகிறோமோ அந்த கொண்டாட்டத்தை கொண்டு அந்த கிராமத்தினுடைய அழகிய குளம், அந்த குளத்தை அவனை அனுமதிக்காத, அவனை கால்நடைக்க அனுமதிக்காத, அவனை குளிப்பதற்கு அனுமதிக்காத அந்த குளம் இருந்தால் என்ன, செத்தால் என்ன? அவரை விளிம்பினுடைய குரல் என்பது இன்றைக்கு இன்னொன்றாக மாறி இருக்கிறது. கழிந்த ஒரு 20-25 ஆண்டு கால கவிதை மரபில் விளிம்புகள் குரல் உரத்து ஒலிக்கிறது. விளிம்பின் குரல் ஒரு அர்த்தத்தில் மையத்தை நோக்கி அது கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. விளிம்பின் குரல் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு இதுவரையிலும் பேசப்படாத ஒரு அந்நிய மாதலை முன்வைக்கிறது. நாம் நகுலம் கவிதையில் ஒரு அந்நிய மாதலை பார்க்கிறோம், பசுவையா கவிதையில் ஒரு அந்நிய மாதலை பார்க்கிறோம், அல்லது அந்த காலகட்டத்தில் எழுதின எல்லா நவீன கவிஞர்களுடைய கவிதைகளிலும் அந்நிய மாதலை பார்க்கிறோம். அந்த அந்நிய மாதல் என்னுடைய பார்வையில் ஒரு போலித்தனமான அந்நிய மாதல். அவர்களுக்கு இழப்பதற்கு ஏராளம் இருந்தன. 50கள் காலகட்டம் தமிழ் அரசியல் பண்பாட்டு சூழலில் அந்த சமூகங்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகும் போது அவர்கள் இலக்கியத்தை கையில் எடுத்துக் கொண்டு அந்த அந்நிய மாதலை பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு தலித் கவிதைகளில், பெண் சார்ந்த கவிதைகளில், புலம்பெயர் கவிதைகளில், 3ஆம் பாலினத்தினுடைய கவிதைகளில், சிறுபான்மையினுடைய கவிதைகளில் வரக்கூடிய அந்நிய மாதல் அது சமூகத்தினுடைய வாழ்வியல் நெருக்கடிகளில் இருந்து, ஆண்டாண்டு கால ஒடுக்குமுறைகளில் இருந்து உருவாகி வரக்கூடிய அந்நிய மாதல். இந்த அந்நிய மாதல் குரலில் உள் ஒடுக்குமுறையும் சேர்ந்து பயணிக்கும். இத்தனை ஆணபிகளுக்கு மத்தியில் ஏனில்லை வாப்பா என்று ஏனில்லை வாப்பா பெண் நபி என்று ரசூல் எழுதும் போது அது அவர் சார்ந்த சொந்த சமூகத்தினுடைய ஒடுக்கப்படக்கூடிய பெண்ணை குறித்த பார்வையாக மாறுகிறது. எனவே தமிழ் கவிதையினுடைய இந்த ஒரு அரை நூற்றாண்டு கால போக்கில் விளிம்பு நிலை என்பது மிக முக்கியமான பாடுபொருளாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி